40 வருஷமா நாங்க 2 பேரும் ரொம்ப க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸ். ஒரு கிட்டத்தட்ட நானும் அவர் சேர்ந்து ஒரு 4-5 படம் நடிச்சுக்கிறோம். முதல் செயின் ஜெய்பால்னு ஒரு படத்தில் நடித்தோம். ஒரே காலகட்டத்தில் சினிமாக்கு சான்ஸ் தேடி வந்தவங்க. எனக்கு 1978 முதல் படம் வந்தது, அவருக்கு 1980 வந்தது. முதல் படம் கன்னி பருவத்திலே படமே 200 நாள் ஓடிச்சு அவருக்கு. சிறை, அச்சமில்லை இப்படி சொல்லிட்டே போகலாம். மக்கள் நின் பக்கத்தில் நானும் அவர் போட்டி போட்டு நடிச்சிருக்கோம். பெரிய நாலேஜ் உள்ளவர். அவர்கிட்ட எந்த கேள்வி கேட்டாலும் பதில் கிடைக்கும். அந்த அளவுக்கு ஒரு பெரிய அளவில் படித்தவர். ரொம்ப வெரி இன்ஃபர்மேட்டிவ். எந்த தகவலை வேணாலும் அவர்கிட்ட ஒரு கூகுள் மாதிரி ராஜேஷ் சார்கிட்ட கேட்டோம்னா தெரியும். அப்படிப்பட்ட ஒரு நல்ல நண்பர். இந்த மாதிரி ஒரு திடீர்னு ஒரு முடிவு வந்தது ரொம்ப மனசுக்கு ரொம்ப வேதனையாக இருக்குது. அவருடைய குடும்பத்தாருக்கும் திரையுலக நண்பர்களுக்கும் என்னுடைய ஆழ்ந்த அனுதாபங்கள் தெரிவிச்சுக்கிறேன். முதல்ல நம்ப முடியல, அப்பேற்பட்ட ஒரு மனுஷன். என்னோட 2வது 3வது படத்துலேருந்து எனக்கு அவரோட பழக்கம். அண்ட் சமீபம் வரைக்கும் நான் அவர் கூட ஒர்க் பண்ணியிருக்கேன். அதாவது ரோஜாங்கிற ஒரு தொடரில் ஒரு 4-5 வருஷம் கண்டினியூஸ்லி. அவரை பற்றி நான் என்ன சொல்கிறது இந்த நேரத்தில், அவர் ஒரு சினிமா பல்கலைக்கழகம். ஹெல்த் மேலே ரொம்ப கான்ஷியஸாக இருந்தார். எல்லா விதத்துலேயும் பர்ஃபெக்டாக இருப்பார். நீங்கள் அவரோட நடை பாருங்க, அவரோட அறிவை பாருங்க, அவரோட ஃபேஸ் ஆகட்டும், அவரோட எல்லாத்துலேயும் ரொம்ப கவனம் கொடுக்குறவர். நிறைய விஷயங்கள் பகிர்ந்துக்கிட்டாரு. என் வீட்டுக்கு வருவார், என்னை நிறைய கூப்பிடுவார். ஆனால் அதனால் நான் வர முடியல. பேசுவார் அடிக்கடி. ஜீர்ணிக்க முடியல. ஏன்னா அவ்வளோ விஷயங்கள் அவங்களுக்கு சினிமா பற்றி என்ன டவுட் இருந்தாலும் அவர்கிட்ட கேட்கலாம். செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.